அஸ்ஸலாமு அலைக்கும். கடன் கொடுத்தவர் ஒரு பாக்கியசாலி ஆவார். ஏன்னா கடன் வாங்கியவர் கடனை திருப்பி கொடுக்காமல் மரணித்து விட்டால் கடன் கொடுத்தவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலியை கொடுக்கிறான். அதே சமயம் கடனை தள்ளுபடி செய்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் கொடுத்தவருடைய பாவத்தை தள்ளுபடி செய்கின்றான். கடனை மன்னிக்க மாட்டேன், நான் மறுமையில் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டால் மறுமையில் கிடைக்கும், ஆனால் அது குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் கடனை மன்னித்து விட்டால் அதை விட பெரிய நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கடன் கொடுத்தவர் ஒரு பாக்கியசாலி ஆவார். ஏன்னா கடன் வாங்கியவர் கடனை திருப்பி கொடுக்காமல் மரணித்து விட்டால் கடன் கொடுத்தவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலியை கொடுக்கிறான். அதே சமயம் கடனை தள்ளுபடி செய்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் கொடுத்தவருடைய பாவத்தை தள்ளுபடி செய்கின்றான். கடனை மன்னிக்க மாட்டேன், நான் மறுமையில் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டால் மறுமையில் கிடைக்கும், ஆனால் அது குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் கடனை மன்னித்து விட்டால் அதை விட பெரிய நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.